शांति शांति शांति. இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஜென்மச்சனியாக மீனராசிக்காரர்களுக்கு சனி தலை மேல உட்கார்ந்துருக்க, இந்த குரு பயிற்சி ஆகும்போது ராகுவும் தலையில இருக்க, பிறகு 12ஆம் இடத்துக்கு ராகு போயிடுறார். கேத்து 6ஆம் இடத்திற்கு 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் அந்த 48 நாட்கள் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் குரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். எல்லா அமானுஷ்யமான தெய்வீகமான அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெற்றியுடன் கூடிய அத்தனையும் கிடைக்கும். அதனால கோயில்களுக்கு போக ஆரம்பிங்க. அந்த வருமானம் இரட்டிப்பாக லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சனி ஒன்றும் பண்ண முடியாது. சனி எப்பவுமே வருமானத்துக்கு உதவ மாட்டார். ஆனால் இந்த முறை வருமானம் தடைப்படாது. இரண்டாவது செக்மெண்ட். ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடின நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சியானது 14 மே 2025 தொடங்கி 2 ஜூன் 2026 வரைக்குமாக 384 நாட்களாக இருக்கிறது. இந்த 384 நாட்களில் 120 நாட்கள், அதாவது நவம்பர் 11, 2025 இருந்து பிறகு 11/3 அதாவது மார்ச் 2026 வரைக்கும் 4 மாதங்கள் வக்கரமாக இருக்கிறார். அது அந்த வக்கர சமயத்துல பார்ப்போம். இப்போ இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை நம்ம இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கிறோம். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஜென்மச்சனியாக மீனராசிக்காரர்களுக்கு சனி தலை மேல உட்கார்ந்துருக்க, இந்த குரு பயிற்சி ஆகும்போது ராகுவும் தலையில இருக்க, பிறகு 12ஆம் இடத்துக்கு ராகு போயிடுறார். கேத்து 6ஆம் இடத்திற்கு விடுகிறார். இந்த காலகட்டங்கள்ல இந்த குருவாகப்பட்டவர் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்களுடைய 3ஆம் இடமாகிய ரிஷபத்திலிருந்து 4ஆம் இடமாகிய மிதுனத்துக்கு வருகிறார். இது ரொம்ப முக்கியமான நகர்வு. ஏனென்றால் ஜென்மச்சனி என்பது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே போட்டு சுத்துன்னு சுத்தி கன்ஃபியூஷன் ஆக்கி, சில பேருக்குலாம் பினான்சியலி பெரிய அடி. இந்த விரயச்சனி, அந்த சனியாகப்பட்டது இப்பொழுது ஜென்மச்சனியாக வந்திருக்கிறது. அந்த நேரத்துல விரயச்சனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய லக்னாதிபதி, ராசி அதிபதி, மீனத்துக்கு உண்டான அதிபதி குரு போய் மறைஞ்சிட்டார் 3ஆம் இடத்துல. அதனால லாஸ் நம்ம அது தவிர்க்க முடியாம போயிடுது. ஆனாலும் இப்பொழுது குரு 4ஆம் இடத்திற்கு, ஒரு சுபகிரகம் கேந்திரத்துல அவ்வளவு சோபிக்காது, இருந்தாலும் இது லக்னாதிபதியாக இருந்து மறைவுஸ்தானத்திலிருந்து வெளியில இங்க மிதுனத்துக்கு கடகத்துக்கும் போக போறாரு. அதையும் சொல்லிடுறேன். இந்த பலன்கள் 3 செக்மெண்ட்ல பார்க்க போறோம். முதல்ல 5 மாதங்கள் இவர் இங்க இருக்கார் மிதுனத்துல, 157 நாட்கள். அதுல 30 நாட்கள் மிருகசிரா நட்சத்திரத்துல 1 மாசம், பிறகு 61 நாட்கள் திருவாதிரை நட்சத்திரத்துல 2 மாதங்கள், பிறகு 66 நாட்கள் அதுவும் 2 மாதங்கள் புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கிறார். இது 14/5 18 அக்டோபர் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் முதல் செக்மெண்டாக இது முத்தினத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு ஓடி போய் 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். அதுல 24 நாட்கள் அதிசாரமாக ஓடி போயிட்டு 24 நாட்கள் மீண்டும் திரும்பி வருகிறார். 48 நாட்கள், 1.5 மாதம். இது 2வது செக்மெண்ட். அங்கு உச்ச குருவாக உட்காருகிறார். அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய 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 நன்மை. அதன் பிறகு திரும்ப
96 நாட்கள் கிடுகிடுன்னு வந்து முன்னாடியே வரார், வக்கரமற்று வருகிறார். 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்று குரு உட்கார்ந்துருக்கிறார் 96 நாட்கள். பிறகு 83 நாட்கள் மறுபடியும் நேர்கதியாகி, ஆக 179 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர் 4ஆம் இடத்தில், அதாவது 2வது பகுதியில் 3வது செக்மெண்டில் எப்படி இருக்கிறார். இதுதான் பலனை பார்க்க போகிறோம். இந்த பலனை வந்து 5 தலைப்புகளில் பார்க்க போகின்றோம். இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் ஏன் இந்த நகர்வுகள்லாம் நான் இவ்வளவு தெளிவா வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னாக்கா, நாம எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்தோம்னாக்கா நம்ம லாஸ்ல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், சனியினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். சரி, முதல் தலைப்பு, நான் என்னுடைய உடலும் மனமும் என்னுடைய இமேஜும் சொசைட்டியில, என்னுடைய குடும்பத்துல, என்கிட்ட, என்னுடைய நண்பர்களிடத்துல எப்படி இருக்கும். 2வது தொழில். தொழில வந்து நிறைய டாபிக் இருக்கிறது. சொந்த தொழிலா, கவர்மெண்ட் தொழிலா, தனியார் தொழிலா, உள்ளூரா, வெளியூரா, வெளி மாநிலமா அல்லது வெளிநாடா, அதர் ஸ்டேட்ஸா, எல்லாம் பார்க்க போறோம். 3வது உறவுகளுடன், நான் என்னுடன் உறவுகள். 4வது படிப்பு. படிப்புல என்ன என்னென்றால், சனி வந்து தலையில உட்கார்ந்தாலே படிப்பு மண்டையில ஏறாது. அப்படிங்கும்போது படிப்புல என்ன பிரச்சனைகள், அதையும் பார்க்க போகிறோம். 5வது சொத்துக்கள். ஏனென்றால் சனி வந்து தலைக்கு வந்துட்டா இருக்கிற சொத்து போகாம இருந்தா போதுங்கிற மாதிரி. ஆனா குரு வந்து எப்பவுமே நன்மை பண்ணுகிறார். அப்படிங்கும்போது குரு பயிற்சி மட்டுமே எவ்வளவு நன்மை எங்கிருந்து அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால குருவினுடைய பார்வையில், குருவினுடைய ஆங்கிள் இருந்து மீன ராசிக்காரர்களுக்கு, ஏனென்றால் இவர் வந்து ரொம்ப முக்கியம், உங்களுடைய ராசி அதிபதி, லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக இதை பார்க்கிறோம். நம்ம பலன்களை ஆரம்பிச்சுடுவோம். முதல்ல நான் எப்படி இருப்பேன். சனி வந்து 7.5 சனியில ஜென்ம சனி அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல வந்து தன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலை உடைக்க ஆரம்பிப்பார் சனி. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நடக்கும். ஏனென்றால் மனதே, தன்னம்பிக்கையே, நம்ம ஊர் கல்வியெல்லாம் எதை வச்சு தன்னம்பிக்கை உண்டாக்குதுன்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அப்புறம் படிப்பு, பிறகு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்ட், பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் வேலை, இதெல்லாம் வச்சுதான், அதில் தான் கான்ஃபிடென்ட். இது என்ன தெரியுமா, பொய்க்கால் குதிரைன்னு ஆயிடும். அதெல்லாம் இப்ப வேலைக்காகாது. ஆன்ம பலம்னு ஒண்ணு இருக்கு. ஆன்ம பலம், தன்னுடைய நிஜ சொரூபத்தை தெரிந்து கொள்வது. இங்க நான் ஆன்மீகம் பேசல, ஆனா வந்து இங்க தேவைப்படுவதை நான் பேசுகிறேன். சனியை நீங்க டீல் பண்ணணுமா, உங்களுடைய குருவனுடைய, அதாவது உங்களுடைய லக்னாதிபதியினுடைய துணை தேவை. அந்த துணை வந்து அமைகிறது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் தி ஸ்ட்ரென்த். அப்புறம் என்னது ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு கேட்டா, அதாவது உலகியல் பொருள்களுடைய சொத்துக்கள் வந்து நம்மளை இப்ப காப்பாத்தாது. இப்ப என்ன காப்பாதுன்னா ஆன்மீகம்னா பயந்துடாதீங்க, அப்படியே இமயமலையில போய் அப்படியே காணாம போயிடுறதா, காசியில போய் அப்படியே அங்கேயே இருந்துடுறாரு. ஆன்மீகங்கிறத நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு ஈஸ்வரனுடைய துணை கொண்டு இந்த 7.5 சனியை சமாளி, அதுக்கு குரு வழிவகுக்கிறார். அப்படிங்கிறது பெரிய ஒரு கிஃப்ட். அதனால இந்த சனி வந்து என்ன பண்ணுவார்னா, கான்ஃபிடென்ட்டை உடைப்பார். ஆனா அந்த இடத்துல ஆத்ம பலம் கொண்டு அதை மறுபடியும் வந்து நம்ம வந்து எழுந்து நிற்கணும். நம்ம அந்த எழுந்து நிற்கக்கூடிய வேலைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க போகிறார் குரு. வேற என்ன வேணும் சார்? அதாவது அந்த சரியும் போது நமக்கு வந்து ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய ஒன்று வேணும், அவ்வளவுதான். மறுபடியும் மீண்டும் எழுந்துருவோம் நம்ம. ஏன்னா மீன ராசிக்காரர்கள் வந்து சளைத்தவர்கள் அல்ல. இதுல எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சனியினுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கு, ரைட்டா? இந்த சனியினுடைய சொந்த நட்சத்திரத்தை, ஏன்னா நீங்க வந்து இந்த குரு பயிற்சி ஆகும்போது அவர் உத்தர பாத்திரபதத்துக்கு வந்துறார், தன்னுடைய உத்தரட்டாதியில இருக்கிறார் அவர். அந்த நட்சத்திரமா இருந்தாலும் விட்டு கொடுக்காது. பொறுமையானவர்கள், கொஞ்சம் வந்து சொசைட்டியில வந்து கொஞ்சம் கஷ்டமான சில சூழ்நிலைகள், குடும்பத்துல சில சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், பினான்சியல் பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்தாலுமே குரு தன்னம்பிக்கையை வளர்ப்பார். முதல் பலன் இது முதல் செக்மெண்ட்லயே ஆரம்பிச்சிடும். 2வது செக்மெண்ட்ல 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் அந்த 48 நாட்கள் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் குரு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வர செய்வார். அப்படிங்கும்போது கான்ஃபிடென்ட்டுக்கு வச்சிடல. அதற்கு பிறகு 3வது செக்மெண்ட்ல 5 டிசம்பர்ல இருந்து 2 ஜூன் வரைக்கும் வந்து மீண்டும் வந்து குரு இந்த பக்கம் வரும்போதெல்லாம் சொத்துக்கள்,
பிறகு உங்களுடைய அசட்ஸ், உங்களுடைய தொழில்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக டீல் பண்ண வைப்பார். அதனால உங்களுடைய இமேஜ் வந்து மீண்டும் உங்களுடைய மனதில் மேல் ஓங்க போகிறது. மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பாங்க, நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கான், ஆனா வந்து எழுந்து நின்றுட்டான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் மெச்சத்தகும் வகையில் உங்களை வழி நடத்துவீர்கள். அதுக்கு இந்த குரு கேரண்டி. ஆக நமக்குள் நாமும், நம்ம குடும்பத்தில் நாமும், நம்ம சொசைட்டியில நாமும் தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வலு வந்துடும். அதனாலதான் முதல்ல எடுத்தோடனே ஓப்பனா சொல்லிட்டேன், உங்களுக்கு பணம் உதவாது, அண்ணன் தம்பிகள் உதவ மாட்டார்கள், எந்த ஒரு செல்வாக்கும் உதவாது. இப்போ உதவ வேண்டியது என்னன்னு கேட்டா கடவுளுடைய அருள். கோயிலுக்கு ரெகுலரா போங்க, கண்டிப்பாக அருள் கிடைக்கும், ஆத்ம பலமானது கிடைக்கும். இன்னும் வந்து ஒரு பெரிய சொன்னா வந்து நீங்க பத்தியா சுவாமிஜி வேலை காண்கிறாருன்னு சொல்லாதீங்க. பகவத்கீதையை படிங்க, உபநிஷத்தை படிங்க. அதெல்லாம் இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்காகத்தான் படைக்கப்பட்டவர்கள். இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நல் வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கும் 100% பயனுள்ள வகையில் வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். அதனாலதான் இந்த சனி வந்து 7.5 சனிங்கிறது வரம் சார். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 7.5 சனி உண்மையை உள்ளவாறு நமக்கு உணர்த்தும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்போம். 7.5 சனி உண்மையை உணர்த்தும். அதுக்கேற்ற சூழ்நிலை இப்ப இருக்கு. அதனால குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். எல்லா அமானுஷ்யமான தெய்வீகமான அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெற்றியுடன் கூடிய அத்தனையும் கிடைக்கும். அதனால கோயில்களுக்கு போக ஆரம்பிங்க, தீர்த்தங்களுக்கு போக ஆரம்பிங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். ரைட். நான் அப்படிங்கிறதுக்கு இது மட்டும் போறோம். உடல் அளவில் என்ன அப்படின்னு கேட்டா, சனி வந்து ஆயுளை கூட்டுவார். அது சனி வந்து தலைக்கு வந்துட்டா அது ஒரு பெரிய கிஃப்ட். சனி வந்து ஆயுளை கூட்டுவார். 12க்கு உண்டானவன் அப்படிங்கிறதுனால விரயம் வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், கண்டினியூ ஆகும். ஆனால் 2வது செக்மெண்ட்ல 18 அக்டோபர்ல இருந்து உங்களுடைய விரயம் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். இப்பயே விரயம் கட்டுப்படுத்தப்படும். இருந்தாலும் அதாவது திருப்திக்காக நம்ம விரயம் பண்ணுவோம். அதாவது சிலதெல்லாம் வந்து நம்மளை ப்ரூஃப் பண்ணணும், நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலவு பண்ணுவோம். அதை நம்ம குறைச்சிக்கணும். மீனராசிக்காரர்கள் வந்து காயம் பட்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒண்ணு. அந்த காயத்தை ஆட்டுவதற்காக நம்ம கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுவோம். எதை பண்ணாலும் வந்து ஓவரா செலவு பண்ணி காமிக்கிறது, அது ஏன்னா குருவனுடைய பார்வை அங்க இருக்கு. முதல் செக்மெண்ட்ல உங்களுடைய அந்த பழைய விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவதை நீங்கள் குறைக்க வேண்டும். அதுதான் சரி. இப்ப இந்த ஆரோக்கியம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்களில் பிரச்சனை வந்து மறையும். அந்த பிரச்சனை வந்து வெகுவாக குறைவது எப்பன்னு கேட்டா ஒரு 3 மாசம் செவ்வாய் நட்சத்திரம் பிறகு ஆர்திரா நட்சத்திரத்துல போயிட்டு 13 அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய குறையும், பிரச்சனைகள் குறைஞ்சிடும். சில பேருக்கு வந்து வயிற்று உபாதைகளும், என்றால் ராகு கேத்துனுடைய நிலை இருந்தது. பிறகு வந்து ராகு கேத்து 6க்கும் 12க்கும் போயிடுவார்கள். ராகு 12ஆம் இடத்துக்கும் கேத்து 6ஆம் இடத்துக்கும் போயிடுவாங்க. அதனால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு, அடிவயிறு, நடுவயிறு, இந்த வயிற்றுல நடு வயிற்றுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்பிளீன், ஸ்டமக் இதெல்லாம் இருக்கு. அடி வயிற்றுல லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கிறது, யூரினல் பிளாடர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். அதனால நமக்கு முதல் செக்மெண்ட்ல இருந்து ஆரோக்கியமானது மேம்படும். 2வது செக்மெண்ட்ல இருந்து குணமடைய வந்து நல்லாவே சான்சஸ் இருக்கு. இதுல ஸ்கின் டிசீஸ் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அவர்கள் வந்து அன்னை காளியை வழிபடுவதன் மூலமாக அல்லது மாரியம்மனுடைய வழிபாடு. உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கா, மாரியம்மனுடைய வழிபாடு, இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்களை பத்தி எல்லாம் நமக்கு வந்து நிறைய தெரியவே தெரியாது. அதாவது படிச்சவங்களாம் நினைப்பாங்க சிவன் கோயில், விஷ்ணு கோயில் இதுதான் பெரிய கோயில், மாரியம்மன் கோயில்லாம் வந்து தெருக்கோயில்னு சொல்லுவோம். சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். அந்த கோயிலினுடைய நீங்க போய் அந்த கதையெல்லாம் வந்து மிராக்கிள்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க. இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணவே முடியாது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்துல பார்த்தா இந்த மாதிரி மாரியம்மன் வந்து வழிபடுங்க. தூக்கமின்மையும் ஸ்கின் டிசீஸும் வந்து ரொம்ப வெகுவளவில் குறையும். ஹார்ட் ரிலேட்டட் இருப்பவர்களுக்கு 2வது செக்மெண்ட் 3வது செக்மெண்டில் நல்லாவே குணம் அடைந்து விடுவீர்கள். உங்களுக்கு ஆன்ஜியோ கூட பண்ண வேண்டும் அப்படின்னு தோணாது, அதாவது தேவை இருக்காது. இருந்தாலும் ஐ எம் நாட் அ டாக்டர், நான் டாக்டர் இல்லை. ஏதாவது அந்த கம்ஃபர்டபிலிட்டி இல்லை அப்படின்னாக்கா தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம். சரியா? என்ன சுவாமிகளே பயமுறுத்திட்டேன்னா குணமடைய போகிறீர்கள். ஆனா கொஞ்சம் ஆரம்பத்துல 3 மாசம் இந்த ட்ரிபிள்ஸ் எல்லாம் இருந்து மறைஞ்சிடும். அடுத்த தலைப்பு தொழில். தொழில்ல வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். சொந்த தொழில், பிறகு
ஜாப்ல வந்து கவர்மெண்ட், பிரைவேட், இதுல எல்லாத்துலயுமே உள்ளூரா, வெளியூரா, வெளிநாடா, இதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய லாஸ் அப்படியே கட் ஆகும், வரவு வர ஆரம்பிக்கும். 4ஆம் இடத்துல குரு வந்தோடனே நிம்மதி பிறக்கும். முதல்ல தொழில் ரீதியாக இருந்த எல்லா அன்சர்டனிட்டி, எல்லா ஒரு மாதிரி ஷேக்கிங்காக ஒரு நிலையற்ற தன்மையானது மாறி, மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வந்தவுடனே நிம்மதியும் வரவும், பிறகு தாயினுடைய அந்த ஒரு அனுகிரகம் கூடும். அதனால வருமானம் சிறக்கும். முதல் செக்மெண்ட்ல இப்படி. அடுத்த செக்மெண்ட்டுக்கு போனா அந்த வருமானம் வந்து இரட்டிப்பாக லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சனி வந்து எப்பவுமே வருமானத்துக்கு வந்து உதவ மாட்டார். ஆனால் இந்த முறை வருமானம் தடைப்படாது. 2வது செக்மெண்ட். 3வது செக்மெண்ட்டுக்கும் அப்படிதான். 3வது செக்மெண்ட்ல மறுபடியும் வந்து ராகுனுடைய அந்த வீரியத்தினால திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் பணம் வந்து அப்படி அபரிமிதமாக வரவு வரும். ஆனால் அந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணும்போது ஓட்டக்கையா செலவு பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, பட்ட காயத்திற்கு மருந்தா என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்போம், அதை மட்டும் பண்ணிடக்கூடாது. இது வந்து சொந்த தொழில் நடத்துபவர்களுக்கு ஜென்ரலா சொல்லப்பட்டது. அதே போல ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா, ரியல் எஸ்டேட்காரர்களுக்கும், ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கும், லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்களுக்கும், கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கும், பிறகு வந்து கவர்மெண்ட்ல வந்து கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துபவர்களுக்கும், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. டூரிஸ்ட் வைத்து நடத்துபவர்கள், டிராவல்னாக்கா இந்த உலகம் வேர்ல்டு டிராவல் டூரிசம் அரேஞ்ச் பண்ணுபவர்களுக்கு இது வந்து கிஃப்டான இயர். 7.5 சனியில மெயினா வந்து எல்லா சொந்த தொழில் செய்பவர்களும் மாதம் ஒரு கோயிலுக்கு போயிடுவாங்க. சனிக்கு அது ரொம்ப பிடிக்கும். தூரமா இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிடுவாங்க. நீங்க நார்த் இந்தியாவில் இருக்கீங்களா, சவுத்துக்கு வாங்க. சவுத்தில் இருக்கீங்களா, நார்த்துக்கு போங்க. முக்கியமாக தீர்த்தங்களுக்கு போயிட்டு வாங்க. கங்கை, காவேரி, நம்ம ஊர்ல தாமிரபரணியே வந்து பெரிய ஹிஸ்டரி இருக்கக்கூடிய அந்த நதிகள், அந்த நதிகள்ல இருக்கக்கூடிய கரைகளுக்கு போங்க. நதிகளில் நீராடுங்கள். உங்களுக்கு சனி அப்படியே ஒட்ட தோழனா மாறிடுவார். அப்புறம் தானம் பண்ணுங்க. தானம் கூட யாருக்கு அப்படின்னாக்கா, இல்லாதவர்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுபவர்களுக்கு பார்த்து தானம் பண்ணுங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் டூ மச்சா இருந்தாலும் அதை பண்ணி பாருங்க. நீங்க ஏதாவது வண்டியில போயிட்டு இருக்கீங்க, பஸ்லயோ கார்லயோ, உங்களுடைய வசதிக்கு ஏற்ப போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, எங்க வந்து யாராவது ஒரு தொழிலாதி, அதாவது ரோட்ல வந்து எங்கேயாவது ஒருத்தர் கூட்டிட்டு இருப்பாங்க, அந்த வேகாத வெயில்ல கூட்டிட்டு இருந்தாங்கன்னா வண்டியை நிறுத்துங்க. அவர்களுக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ணுங்க. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா 2 பழங்களை வாங்கி கொடுக்கறது, அல்லது வேற ஏதாவது பணமா கொடுக்க மனசுல பணமா கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க. இல்லை ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க, ஏதாவது உணவு, அதை வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா வாங்கி கொடுத்து அந்த நிம்மதி இருக்கு இல்லையா, அந்த நிம்மதி சனி சந்தோஷம் அடைஞ்சிருவார். உங்களுக்கு அது சனி வந்து வரமாக மாறிடுவார். இதுதான் சனியை வந்து நம்ம எப்படி டீல் பண்றது அப்படிங்கிறது. அதுக்கு குருவனுடைய அனுகிரகம் இப்ப இருக்கு. அதனால நீங்க கோயிலுக்கு ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்பொழுதும் உங்களுடைய சொந்த தொழில், எந்த தொழில் பண்ணுபவராக இருந்தாலும் உங்களுடைய லாஸ் எல்லாமே லாஸ் ஆயிடும். உங்களுடைய வருமானம் பெருகும். இது வந்து மீனராசிக்காரர்களுக்கு விசேஷமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல நீங்க வந்து எப்ப இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, 18 அக்டோபர்ல இருந்து உங்களுடைய யாத்திரை ஆரம்பிக்கும். முதல் 3 மாசம் கொஞ்சம் சரியில்லை தான். கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா, முதல் 1 மாதம் வந்து அவர் மிருகசிரா நட்சத்திரத்தில் இருக்கிறார். மிருகசிரா நட்சத்திரம் குடும்பத்துல கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். 2வது ஆர்திராவில் இருக்கிறார். ஆர்திராவில் அந்த ஒரு ஆர்திராவுக்கு 18 ஆகஸ்ட்ல வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ராகு 12ல இருப்பார். அதனால கொஞ்சம் விரயம் இருக்கும், வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம். 13 ஆகஸ்ட், நீங்க 18 அக்டோபர்னா இன்னும் 2 மாசம் போடும். 13 ஆகஸ்ட்ல இருந்து நீங்க மாசம் ஒரு தடவை காலையில போனா சாயந்தரம் வரலாம், இல்லையா 2 டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. வீக்கெண்ட்ஸ்ல போயிட்டு ஹாயா போயிட்டு வாங்க. திருவண்ணாமலைக்கு போங்க. தமிழ்நாட்டில் இருக்கமா, திருவண்ணாமலைக்கு போய் அப்படியே கிரிவலம் வாங்க. அங்க இருக்கிற சாதுக்கள், அங்க எத்தனையோ பிரம்மச்சாரிகள், சாதுக்கள், இவர்கள்லாம் வந்து இருக்கிறார்கள். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இல்லையா டிசபிள்டுக்கு, முக்கியமா அங்கஹீனம் இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி உங்களுக்கு உண்மையிலேயே பாரி வள்ளலா மாறிடுவார். அதனால இது கொஞ்சம் நான் டூ மச்சா சொல்லிட்டாலும் உண்மை அதுவே. இது சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு. இதிலும் கூட ஜவுளி கடை வைத்து நடத்துபவர்கள், மார்க்கெட்ல மால்ஸ் இந்த மாதிரியாக ரன் பண்ணுபவர்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், இவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன்.
வட்டி கொடுப்பவர்கள், ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த 7.5 சனியினுடைய அந்த ஒரு தாக்கத்துக்கு மருந்தாக வந்து அமைவது குருவனுடைய பயிற்சி. அதனால இந்த பைசாவை வைத்து கொண்டு, அதாவது பணத்தை வைத்து நம்ம வந்து அதாவது ஃபினான்ஸ் கம்பெனி இந்த மாதிரி நான் சொல்றேன், அந்த மாதிரி நடத்துபவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய பூஜை இல்லையா, குபேரனுடைய பூஜை பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு ஏற்ற இஷ்ட தெய்வமாக ஏதாவது ஒரு தெய்வம் அம்பாள் இருந்தால் அவர்களை வழிபட செய்யுங்கள். இது உங்களுக்கு ரெமெடி. சரி, இப்போ நடுவில் அரசியல்ல இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நிஜமாவே லாபம் வேண்டாம், மக்களுக்கு நான் வந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவர்களுக்கு இது பொன்னான தருணம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தலைவனாக மாறி ஆனால் மனதில் தொண்டனாக மற்றவர்களால் தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தருணம் இது. அதனால மீனராசிக்காரர்கள் வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த குரு பயிற்சியினுடைய ஆரம்பத்திலேயே இந்த நல்ல பலன்கள் வர ஆரம்பிச்சிடும். அது கண்கூடாக தெரிகிறது. சரி, இப்போ வந்து பிரைவேட் வந்துடும். ஐடி செக்டருக்கு நல்ல பலன் முதல்ல எடுத்த உடனே. அதுக்கு பிறகு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேருக்குமே 7.5 சனியினுடைய தாக்கத்தை வந்து வெகுவாக குறைப்பார். குரு 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால முதல்ல இந்த ஐடி செக்டர், பிறகு வந்து டேட்டாஸ் ஓரியன்ட், பிறகு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க அத்தனை பேரும் அதை பெரிய பெரிய ஹையர் அண்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இருந்த தலைவலி எல்லாமே குறைஞ்சிரும். ஃபினான்சியலாக உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் இருந்தது, ஒரு வேலை வந்து சில பேருக்குலாம் வேலையே போயிடுச்சு, வேலை கிடைச்சிரும். சில பேருக்கு வேலை போயிடுச்சு, விசா போயிடுச்சு, ஊர்ல இருக்கவே முடியாது, மீண்டும் முயற்சி செய்யுங்கள், மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே ஊர்ல அதே இடத்துல நீங்க வந்து தொடர முடியும். ராகு இருந்தனால சில பேருக்கு வந்து கொஞ்சம் வேற வெளிநாடுகள்லயே வேற நாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். பரவாயில்ல. அதனால ஜாப்ல வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு விதமான நன்மை ஏற்படும். சரி, நம்ம ஊர்ல இருப்பவர்களுக்கு, பிரைவேட் செக்டர்ல இருப்பவர்களுக்கு அப்படின்னா வேலை முடிந்து, வேலை தீர்ந்து போச்சு, ப்ராஜெக்ட் தீர்ந்து போச்சு, ப்ராஜெக்டே நமக்கு இல்லை அப்படிங்கிறவர்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், சனி தலைக்கு வந்துட்டாலே ஒவ்வொரு அடியும் பிசிக்கலா சொல்றேன், கால் எடுத்து வைக்கும் போது ஜாக்கிரதையா வைக்கணும். கால் ஸ்லிப் ஆகக்கூடிய, படி ஏறும்போது, மெயினாக படி ஏறுவது, மலை ஏறுவது, இதுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. பிறகு வந்து பாத்ரூம்ல, முக்கியமாக நான் சொல்றது ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள், பாத்ரூம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம வந்து கால் வந்து வழுக்குவதற்கு சான்சஸ் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாத்ரூம்ல வந்து கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்றது. ஏன்னா கேந்திராதிபதி தான் புதனாக இருந்தாலும் கூட புதனுடைய ராசியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு புதனை நட்பாக பார்க்கல. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை இல்லாத மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நல்லா கிடைச்சிடும். டாக்டர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அதாவது சொந்தமாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம்னாக்கா மக்களிடம் ஃபேமஸ் ஆகிறது. உங்களுடைய ஃபீஸை பத்தி கவலைப்படாதீங்க. ஃபீஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலும் 7.5 சனி வந்து சப்போர்ட் பண்ணணுமா, கொஞ்சம் மக்களுக்காகன்னு யோசிங்க, கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. எல்லா டாக்டர்ஸுமே ஃபேமஸ் ஆகுறதில்ல, சில டாக்டர்ஸ் மட்டும் ஏன் ஃபேமஸ் ஆகுறாங்க தெரியுமா? இந்த மாதிரியான காலகட்டங்களில் அவர் கரெக்டான ஒரு முடிவு, மக்களை வந்து நான் நிறைய மக்களை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை. அதனால முக்கியமாக பூர பாத்ரபதம், அதாவது பூரட்டாதியில் பிறந்த மீன ராசிக்காரர்கள், ஏனென்றால் இந்த வருஷம் வந்து குரு 9 மாசங்கள் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய புனர்வசுல தான் இருக்காரு. அப்படிங்கும்போது குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமாகிய பூரட்டாதியில் நீங்கள் பிறந்தவர்கள் டாக்டராக இருந்தீர்கள் என்றால், ஈவன் லாயராக இருந்தால், ஈவன் வந்து வேற ஏதாவது ஒரு கட்டட கான்ட்ராக்டர், பெரிய அந்த பப்ளிக்கோட ரொம்ப இணக்கம் வைத்துக் கொள்பவர்களாக இருந்தால், எந்த ஆபீசராக இருந்தாலும் மக்களிடம் நன்மதிப்பு வந்து பெறுவதற்கு இது ஒரு நல்ல ஏற்ற தருணம். கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டோம்னாக்கா மக்களிடம் செல்வாக்கு வந்து சனி மாதிரி யாரும் செல்வாக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆனா சனியை எத்தனையோ பேர் திட்டுறோம், கொடுக்க மாட்டார்கள். அதற்கு குருவனுடைய அனுகிரகம் தேவை. அந்த அனுகிரகம் இருக்கிறது. இரண்டாவது செக்மெண்ட், நீங்க முதல் செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஆரம்பிச்சிருங்க. இரண்டாவது செக்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து டாப் லெவல் தான். நமக்கு அதுதான், அந்த புகழ் அப்படிங்கிறது கிடைக்காது. பணம் கூட நீங்க வந்து எப்படியாவது உழைச்சி பண்ணிடலாம், புகழ் அந்த புகழ் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. கவர்மெண்ட்ல அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் வந்து குறைவதும், சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி இருக்கிறது. முக்கியமாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எழுத்து மூலமாக நம்ம என்ன கம்யூனிகேஷன் பண்ணாலும் அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறதான்னு பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த டாக்குமெண்டேஷன்ஸ், உங்களுடைய அந்த ஃபைல்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து பத்திரப்படுத்துங்க.
மேலும் இந்த பத்திரம் கிரை பண்றது, லேண்டு வாங்குறது, இதெல்லாம் வந்து பண்ணுகிறார்கள் இல்லையா? அதாவது லேண்டு டீலர்ஸ், ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா பட்டா வாங்கி அதெல்லாம் ஈஸியெல்லாம் பார்த்து பக்காவா வைத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டைம். அது குரு 4ஆம் இடத்துக்கு வந்த உடனே, குரு 4ஆம் இடத்துக்கு வந்தா இன்னொரு டிராபேக் ஒன்று இருக்கு, சோம்பல் ஆயிடுவோம். அப்படியே ஹாயா. ஏனென்றால் சனி வந்து சுற்றி சுற்றிட்டு போய் வாழ்க்கை என்னத்தை போய் அப்படின்னு ஆடும். அப்படி வந்து பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லபடியாக உழைத்தீர்கள் என்றால் மேலே வருவீர்கள். அதனால கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுபவர்களுக்கு மேக்சிமம் எல்லாமே பாசிட்டிவானது தான். டிரான்ஸ்ஃபர் ஒண்ணுதான், கொஞ்சம் இஷ்டமில்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சனியினுடைய தாக்கம். சனி வந்து தனிமைப்படுத்திடுவார். நீங்க இன்னொருத்தர்கிட்ட வந்து அடிமையாக, கொத்தடிமை மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்சிருவார். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த குரு வந்து அதற்கு ரெமடியாக இருக்கிறார் அப்படிங்கிற. சனி வந்து உங்களை வந்து, அதாவது சில பேர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தவர்கள், ஆனா சனி ஜென்மச்சனியில வந்த உடனே அவர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில வந்து ஒரு கூலி தொழிலாளியாக மாற வேண்டிய கட்டாயம் வந்தது. மீண்டும் அவர் திரும்ப வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால சனி தான் அது அந்த வாழ்க்கையை கத்துக்கொள்ள வைப்பார். அதனால நம்மளே வந்து சனியை வந்து, இப்ப சனி பயிற்சியா சுவாமிஜி போகுதுன்னு சொல்லாதீங்க, குரு பயிற்சி தான். அந்த சனியை வந்து மட்டுப்படுத்துவதற்கு இந்த குரு ஆகப்பட்டவர் 2வது செக்மெண்ட்ல கடகத்துல போய் இருந்து 11ஆம் இடத்தை பார்த்து, பிறகு வந்து 9ஆம் இடத்தை பார்த்து, பிறகு லக்னத்தையும் பார்த்து உங்களை மேலே உயர்த்துகிறார். சனி வந்து கீழே இறக்க பார்ப்பார், இவர் ஆனா மேல தூக்க பார்க்கிறார். சனி வந்து விரயஸ்தானாதிபதி, செலவை வந்து வைக்க பார்ப்பார், செலவை கட்டுப்படுத்திடுவார். அதனால ஒரு பாதுகாப்பு அரண் போன்று இந்த குரு செயல்படுகிறார் அப்படிங்கிறதுல வந்து மிகையே இல்லை. முக்கியமாக மீடியா துறையிலும் நியூஸ் சேனல் துறையிலும், பிறகு வந்து யூடியூப் வைத்து ரன் பண்ணுபவர்கள், இவர்கள் வந்து ஃபேமஸ் ஆகக்கூடிய காலம் இது. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. லெக்சரர்ஸ்க்கும், ப்ரொஃபஸர்ஸ்க்கும், ஆசிரியர்களுக்கும், தலைவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி என்பது மிக 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 ஒரு வளர்ச்சியையும் செல்வாக்கையும் பிறகு நன்மதிப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, வெற்றியை கொடுக்கக்கூடியது. இதுல வந்து மேக்சிமம் கேசஸ், தொழில் நிமித்தமான, லேண்ட் நிமித்தமான கேஸ் எல்லாத்திலையுமே ஜெயித்து விடுவீர்கள். விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி என்பது அவர்களுடைய நஷ்டத்தை ஈடு செய்கிறது. இன்னும் கூட அந்த சனி வந்து லக்னத்துல உட்காந்துட்டான்னா விவசாயிகளை ரொம்ப பாதிப்பார். அந்த நஷ்டத்துல இருந்து ஈடு செய்ய போகிறார் இந்த குரு. இது முதல் செக்மெண்ட்ல ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாருக்கும் உண்டு. மேக்சிமம் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்தது வந்து உறவுகள். எந்த உறவுகிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த உறவுகள் கசக்கும், எந்த உறவு இனிக்கும், எந்த உறவு புளிக்கும் அப்படின்னா, தந்தையினுடைய உறவு நல்ல மேம்படும். அம்மாவனுடைய உடல்நிலையும் தந்தையினுடைய உடல் நடத்திலையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது பெரிய கிஃப்ட். கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து முதல்ல ஒரு 3 மாதங்கள் சலசலப்பு, பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைலண்ட் ஆகி ஓரளவுக்கு நம்மளே வந்து புரிஞ்சுக்குவோம், சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லப்பா, சமாதானமா போறதுதான் பிரயோஜனம் அப்படின்னு புரிந்து கொள்வோம். இருந்தாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ள முதல் 5 மாதங்களுமே கொஞ்சம் சலசலப்பு இருக்கும், கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதுலேயும் வந்து ராகுவோ கேத்துவோ இந்த மாதிரியான ஒரு தசாபுக்தி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புரட்டாதி மக்களுக்கு வந்து சனியினுடைய மகாதசை முடிஞ்சு புதனுடைய மகாதசை, புதன் முடிஞ்சு கேத்து வந்துடும். அப்பெல்லாம் வந்து 40-45 வயசுல வந்து அந்த கேத்து வரும்போது பிரச்சனைகள் வந்துடும் அவர்களுக்கு. சனியினுடைய நட்சத்திரத்திலையும் வந்து அவர்களுக்கு புதன்லயே பிரச்சனை வரும், புதனுடைய மகாதசையில பிரச்சனை வரும். இது புதனுடைய மகாதசைக்காரர்களுக்கு சுக்கரனுடைய மகாதசையில பிரச்சனை வரும். 8க்கு உண்டான சுக்கரனுடைய மகாதசையா குடும்பத்தோட ஜாக்கிரதையா இருங்க, கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதற்கு என்ன ரெமெடி அப்படின்னாக்கா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வர்றது, இல்லையா தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த திருப்பரம் குன்றம் போயிட்டு வர்றது, இதெல்லாம் ரெமெடி. ஆனால் இதற்கும் ரெமெடியாக குரு 2வது செக்மெண்ட்ல 5ஆம் இடத்துல உட்கார்ந்து லக்னத்தையும் பார்த்துடுறாரு. அதனால அந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆயிடுறது, கணவன் மனைவி பிரச்சனையுமே. நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும், ஆனால் அதுவும் சரியாப்படும். அது வந்து பெருசாக முத்த போறுவதில்லை. திருமண உறவு சொந்த ஊர்ல சொந்தத்துல நிறைய பேருக்கு நடக்கும். 2வது செக்மெண்ட்ல வந்து கொஞ்சம் வெளியூர் வெளிநாடுகள்ல திருமணமானது அமையும். 3வது செக்மெண்ட்ல எல்லா விதமான, அதாவது 2ஆம் திருமணம் நடக்காதவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும்.
கலப்பு திருமணம் நிறைய நடக்கும். அந்த 3வது செக்மெண்ட்ல கலப்பு திருமணம் நிறைய, ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறார். அந்த வக்கரமான பீரியட்ல கலப்பு திருமணம்னா என்ன? அதாவது தன்னுடைய பாஷை, அதாவது நம்ம பேசுற மொழியிலிருந்து வேற்று மொழி, வேறு பிரதேசங்கள்ல இருந்து அவர்கள் மூலமாக ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற என்ன குவாலிட்டி ஆஃப் லவ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி தலையில இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் மிஸ்ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும். இருந்தாலும் குரு நல்ல திருமணத்துக்கு உண்டான திருமண உறவு அப்படிங்கிறது நன்றாகவே சோபிக்கிறது. விசேஷமாக குழந்தை வரம், நிறைய நாட்கள் குழந்தை இல்லாதவர்கள் 2வது செக்மெண்ட்ல எல்லாம் குழந்தை ஷியோர். இந்த குரு பயிற்சியில குழந்தை ஒரு 10-15 வருஷமா எனக்கு குழந்தையே இல்லை, ஒரு 4-5 வருஷமா குழந்தை இல்லை, திருமணம் ஆயிட்டு சொல்லுகின்றவர்களுக்கு இந்த குரு உண்மையிலேயே புத்திரக்காரகன், புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். அதனால எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. அந்த குரு ஆட்டோமேட்டிக்கா புத்திர பாக்கியத்தை 5க்கு போகும்போதே புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அக்டோபருக்கு அப்புறம் மாமனார் மாமியார், அது ஆண் பெண் இருவருக்குமே சொல்றேன், தன்னுடைய இன்லாஸ் கிட்ட ஒரு நல்ல பேரு, இதெல்லாம் குருவனுடைய அனுகிரகம். தூரத்துல இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லி வைங்கோ. அதே போன்று தன்னுடைய தாத்தா பாட்டி, இவர்கள் உங்களுடைய பிசினஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ராகு 12ஆம் இடத்துல, கேத்து 6ஆம் இடத்துல, அந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாத்தா பாட்டி மூலமாக உங்களுக்கு பிசினஸ்க்கு உண்டான அந்த ஒரு லாபமானதும் கிடைக்கும். ஸோ உறவுகள் மேக்சிமம் எல்லா உறவுகளுமே மேன்மையை அடையக்கூடியது. ஏன்னா குருங்கிறது நல்ல கிரகம் இல்லையா? ஒரே ஒரு உறவு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது யார் தெரியுமா? நீங்கள் உங்களுடன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் வந்துடக்கூடாது. இங்க போனாலும் ஒரு தாழ்வுமான பணம் வந்துடும். ஏன்னா நம்ம 7ரை சனியில நம்ம பின்தங்கின மாதிரி ஒரு தோட்டம், மாய தோற்றம் நமக்கே இருக்கும். நம்ம அப்படியே போயிடுமோ, அப்படியே கிணத்துக்குள்ளேயே விழுந்துட்ட மாதிரி நமக்கே ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதுல இருந்து முதல்ல வெளியே வாங்க. அது ஒரு பொய் தோற்றம், அது ராகு உண்டாக்கிய தோற்றம். ராகு லக்னத்துல இருந்தப்போ, சனி விரயத்துல இருந்தப்போ ராகு லக்னத்துல இருந்தார். ராகு ரொம்ப ஓவரா உங்களை திங்க் பண்ண வச்சுட்டார். பயமா, அதாவது பயத்தோட உங்களை ரொம்ப திங்க் பண்ண வச்சுட்டார். அந்த மாயையானது விலகினாலும் கூட சனி இங்க லக்னத்துக்கு வந்துட்டா அந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும், பழச நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியில வாங்க. யாருமே யாருக்கும் விரோதி கிடையாது, விரோதியா இருக்கணும்னு யாருமே விரும்புறதும் கிடையாது. ஆனால் இதுல இருந்து நம்ம தான் முதல்ல நம்மளை வெளியில வரணும். ஏன்னா அவர்கள்லாம் நல்லா நார்மலா பேச ஆரம்பிச்சுடுவாங்க, நமக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நம்மை நாம் ஏற்றுக்கொள்வது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது படிப்புல மெயினா சனியினுடைய அமைப்பு. இது வரைக்கும் இந்த குழப்பமெல்லாம் போயிடும். இப்போ ஒரு ஆயாசமும் அசதியும் சோம்பலும் வந்துடும். அதுலயும் குறிப்பாக யாருக்குன்னாக்கா யூஜி படிப்பவர்களுக்கு தான் இது மெயின் சேலஞ்ச், +2 முடிச்சுட்டு போனவர்களுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஹனுமனுடைய வழிபாடோட நீங்கள் படிக்க ஆரம்பிங்கள், மீண்டும் விடலாம். பிஜி ஆகட்டும், ரிசர்ச் ஓரியன்ட் ஆகட்டும், இவர்களுக்கெல்லாம் பதக்கம் கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால மெயினா டேட்டாஸ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ், பிறகு பாலிடிக்ஸ்ல நீங்க ஜேர்னலிசம் படித்தவர்களுக்கு இந்த சனி என்பவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபேமஸா நிறைய பேர் அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டரும் கூட இன்டர்வியூ பண்றாங்களே, அவங்களாம் அந்த ஜேர்னலிசம் ஒழுங்கா படிச்சுட்டு அதை அசஸ் பண்ணிட்டு பண்றவங்க, அவங்களுடைய கேள்வி எல்லாம் அப்படி கிளாசிக்கா அதை பதில் சொல்றதுக்கே பொலிட்டீஷியன்ஸே தடுமாறுவாங்க. அவங்களே நல்ல பொலிட்டீஷியனா அந்த சபாஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு வரம் இருக்கிறது. லா படிப்பவர்கள், கொஞ்சம் மெடிக்கலுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்களுக்குமே ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கிறது. பிஹெச்டி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பிஹெச்டி ஜம்முன்னு பண்ணலாம். அதனால படிப்புல இதுவரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் போயிடும். கொஞ்சம் ஆயாசம் இருக்கும், அதை நீங்கள் தான் பீட் பண்ணி வரணும். ஹனுமனுடைய உபாசனை. பிறகு கடைசியில சொத்துக்கள் வாங்குவேனா வைப்பேனா, கண்டிப்பா குரு 4க்கு 5க்கு போயிட்டு மறுபடியும் 4க்கு வரும்போது உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம், லேண்டு வாங்கக்கூடிய யோகம், வண்டி நல்ல வசதியான வண்டி வாங்கக்கூடிய யோகம், தங்கம் வாங்கக்கூடிய யோகம். ஏப்பா சனி இங்க இருக்காரு, எங்க போய் நான் தங்கத்தை பத்தி யோசிக்கிறது அப்படின்னா பிளான் பண்ணுங்க. 2வது செக்மெண்ட்ல 18 அக்டோபர்ல இருந்து பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாக குரு உங்களுக்கு தங்கத்தை சேமிப்பதற்கு வரத்தை கொடுப்பார். பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அடகு வைத்திருந்தாலும் நம்ம அடகு வைத்த நகைகளை திரும்ப எடுக்க முடியும், கடன் தீர்க்க முடியும். அது எல்லாமே வியாபாரமும் நல்ல ஒரு வேலையும் கிடைத்ததுனால ஏற்படக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே நல்ல பலன்களாக இருக்கிறது.
குரு பெயர்ச்சி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய வரப்பிரசாதம் என்று சொன்னால் அது மிக இல்லை. அதாவது காய்ந்து பாலம் பாலமாக வெடித்த பாலைவனத்தில் மழை வந்தால் எப்படி இருக்கும், இடியும் மின்னலும் கூடிய மழை வந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட மழையாக குரு பயிற்சியானது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அம்பிகையினுடைய அருளால் இந்த குரு பயிற்சி ஆனதும் இந்த சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் நல்ல வளங்களையும் கொடுத்து உங்களை மேலும் செழிப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.